நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எண்ணாவது வட்டப்பாதையின் ஆரம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாப்பிக்கில் வந்து எடுகோள்கள் வந்து பார்த்துருந்தோம், போரினுடைய எடுகோள்கள். ஸோ அதில் முக்கியமாக அவரோட கான்செப்ட் படி எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் நியூக்ளியஸை சுற்றி வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது அப்படின்னா ஒவ்வொரு ஆர்பிட்டும் நியூக்ளியஸோட சென்டர்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேடியஸ் அப்படிங்கிறோம். அப்போ இந்த ரேடியஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ நீல்ஸ் போர் அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு இங்கே இதில் சால்வ் பண்ணுறோம். நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலமாக எந்த ஆர்பிட்டோட ரேடியஸை வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்போ அந்த ஆர்பிட்டோட நம்பர் என்னவா வேணா இருக்கலாம். இங்கே நம்ம அதனால தான் nth ஆர்பிட்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்னா தட் கேன் பி செகண்ட் ஆர்பிட்டாக இருக்கலாம், இல்லை 4th 36th ஆர்பிட், எனிதிங். ஸோ அப்போ இங்கே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம முதல்ல நியூக்ளியஸை கன்சிடர் பண்ணுறோம். நியூக்ளியஸோட சார்ஜை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், Z into E. Zங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர் தட் வில் இண்டிகேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளி. ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் ஒன் ப்ரோட்டான். ஈங்கிற சிம்பிள் வந்து காமன், அது வந்து எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் நம்ம ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, அப்போ இதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்குது, ஒரு ப்ரோட்டானோட சார்ஜ் எவ்வளோ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இதில் வந்து ஒரு nth ஆர்பிட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். அது எந்த நம்பரில் வேணால் இருக்கலாம். இப்போ இந்த nth ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் ஆஃப் தி நியூக்ளியிலேருந்து எலக்ட்ரானுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை Rn அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த Rnோட வேல்யூ தான் நமக்கு தெரியும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூக்ளியஸோட சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், சார்ஜ் ஆஃப் தி நியூக்ளி வந்து Z into E அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு E அப்படின்னு வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் தான் Rn. ஒரு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருந்தா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ரெண்டு கடையில் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு சார்ஜஸ் கடையில் ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ சார்ஜஸ் கடையில் ஃபார்ம் ஆகிற ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு சொன்னோம், கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கூலும் விசை. இப்போ இந்த கூலும் ஃபோர்ஸ் படி இந்த ரெண்டு பேர் கடையில் இருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு கூலும் ஃபோர்ஸ் இல்லையா, அக்கார்டிங் டு கூலும் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா F வெக்டார் C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கூலும் ஃபோர்ஸுங்கனால that is equal to general equation என்ன 1/4 epsilon naught into q1 q2 divided by r square. இதான் ஈக்குவேஷன். ஸோ இதில் q1ங்கிறது ZE, q2ங்கிறது -E, ஏன்னா அது எலக்ட்ரான்கிறனால. ஸோ அப்போது FC வெக்டார் ஈக்குவல் டு, இது வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கோம், அப்போ டைரக்ஷன் சொல்லணும் r cap. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught into q1ங்கிற இடத்துல என்ன Z into E, q2ங்கிற இடத்துல -E divided by ஆறுங்கிற இடத்துல Rn ஸ்கொயர், டைரக்ஷன் வந்து r cap அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ரெண்டு E இருக்கிறதுனால. ஸோ FC வெக்டார் ஈக்குவல் டு 1/4 epsilon naught into -ZE ஸ்கொயர் டிவைடட் பை Rn ஸ்கொயர் into r cap அப்படின்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. எப்பவுமே ஒரு பொருள் இன்னொரு பொருளை வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னா அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே கூலும் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைய நோக்கு விசை இருக்குது. ஒரு பொருள் மற்றொரு பொருளை வட்டப்பாதையில் சுற்றி வந்தால் அது இரண்டுக்கும் இடையில் உள்ள விசை வந்து மைய நோக்கு விசைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் கண்டிப்பாக இருக்குது. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை எஃபெக்டாக சிபின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சென்ட்ரிபிட்டல் மைய நோக்கு விசைங்கனால சிபி அப்படின்னு நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம அதுக்கு என்ன எழுதுவோம், mv ஸ்கொயர் டிவைட் பை r அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானோட வெலாசிட்டி vn அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ரேடியஸ் என்ன Rn. எம்முக்கு வந்து n கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா எந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருந்தாலும் மாஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அது கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ அதனால அதுக்கு நம்ம என்னங்கிற டேக் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் நம்பர் என்ன எழுதலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் ரெண்டுமே வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஃபோர்ஸ் தான் எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதோட மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் FC வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் FCP வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்போ இந்த ஆர் கேப்பெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னா 1/4π எப்சிலான் நாட் இன்டூ மைனஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இசட் இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் விஎன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்என் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர்என் மட்டும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து மீதி எல்லாமே இன்னொரு பக்கம் கொண்டு போவேன். ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஆர்என் ஈக்குவல் டு இந்த ஆர்என் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம், இந்த கேரக்டர் எல்லாமே அங்கே கொண்டு போயிடணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி மாறி இது மேலே வந்துடும். ஸோ 4π எப்சிலான் நாட் இன்டூ இந்த எம் விஎன் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டோம். ஆர்என் ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்குது, அதுவும் அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ ஆர்என் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இசட் இ ஸ்கொயர் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இசட் இ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த ரெண்டு பக்கமே எம்மால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையுமே. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இன்டூ எம் இன்டூ எம். ஈக்குவேஷன் என்ன மாறியும்? தட் இஸ் 4π எப்சிலான் நாட் இன்டூ எம் ஸ்கொயர்ட் விஎன் ஸ்கொயர்ட் ஆர்என் ஸ்கொயர்ட் டிவைடட் பை இசட் இ ஸ்கொயர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எதுக்காக இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்விஆர் 3 இருக்குது. ஆக்சுவலாக அது ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தம். இது நம்ம ஒரு கண்டிஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். போரோட ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம், 2வது எடுகோலில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு எம்விஆர் ஈக்குவல் டு NH/2π அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். இங்கே பாருங்கள், எம்விஆர் 3மே இருக்குது, பட் ஸ்கொயரோடு இருக்குது. ஸோ ஸ்கொயரை காமனாக கூட நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துடலாமா? இப்போ ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி மாறும்? ஸோ ஆர்என் ஈக்குவல் டு 4π எப்சிலான் நாட் இன்டூ இதெல்லாமே ஸ்கொயரில் இருக்குது, அதனால NH/2π த ஹோல் ஸ்கொயர் இல்லையா, டிவைடட் பை இசட் இ ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்கொயரை உள்ளே கொடுங்க. ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ஆர்என் ஈக்குவல் டு 4π எப்சிலான் நாட் டிவைடட் பை இசட் இ ஸ்கொயர் இன்டூ இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 4π ஸ்கொயர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஓகே, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 4 and 4 will be getting cancel. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த பையும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? அப்போ ஆர்என் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் இ ஸ்கொயர் இன்டூ பை அப்படின்னு வந்து நமக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல கிடைக்குது இல்லையா. ஓகே, இதில் எம் இங்கே வரும். ஸோ இப்போ இந்த எம் வந்து இங்கே நம்ம கொண்டு வரணும், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே எம் இருக்கும், இங்கேயும் வந்து எம் இருக்கும். ஸோ எம், ஸோ அப்போ இங்கே பை எம் அப்படின்னு வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் கண்டுபிடிக்கிற ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதில் கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் தனியாக நம்ம எடுத்துகிட்டு ரிமைனிங் கேரக்டர் மட்டும் ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கலாம். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னா எப்சிலான் நாட் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை இ ஸ்கொயர் பை எம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீதி என்னென்னலாம் நம்ம இங்கே எடுக்காமல் இருக்கோம், இதில் என் ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை இசட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதில் எப்சிலான் நாட்டுங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட், ஹெச்ங்கிறது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், அண்ட் இ ஆல்சோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், பை வந்து 3.14, எம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ ஒரே சிங்கிள் லெட்டரில் நம்ம எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா தட் இஸ் ஏ நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இன்டூ என் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் ஏ நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏ நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி கிடைக்கிற ஃபைனல் ஆன்சரோட வேல்யூ அது நம்ம எடுக்கிறது அப்படின்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்லி 0.53 ஆம்ஸ்ட்ராங். இதை வந்து இந்த Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி எலிமெண்ட். இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி போர் ஆட்டம் மாடலில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஹைட்ரஜனுக்கு அவர் செக் பண்ணியே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் ஹைட்ரஜனுக்கு வந்து அவர் செக் பண்ணுறாரு, ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஹைட்ரஜன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபார் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பரோட வேல்யூ என்ன? Z ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? Rn ஈக்குவல் டு A நாட் இன்டூ என் ஸ்கொயர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும்.
ஸோ இந்த ஃபைனல் ஃபார்மை யூஸ் பண்ணி எந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா R1 ஹைட்ரஜனுக்கு R1 ஈக்குவல் டு A0 நமக்கு என்ன தெரியும் 0.529 ஆம்ஸ்ட்ராங். nக்கு பதில் என்ன கொடுப்பீங்க 1 ஸ்கொயர் இருக்குது 1 ஸ்கொயர்னு போடலாம். ஸோ யூ வில் கெட் அ சேம் ஆன்சர் 0.529 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதே போல் உங்களுக்கு செகண்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் வேணும்னா என்னங்கிற இடத்துல 2ன்னு போடுவீங்க. அப்போ 2 ஸ்கொயர் 4 ஆயிரும். 0.529 into 4 போட்டிங்கன்னா you will get the radius of second orbit. அதே போல் தேர்ட் ஆர்பிட்னா n equal to 3னா 3 ஸ்கொயர் நீங்கள் ஃபார்ம் ஆகும். அப்போ 9 ஆயிரும். 9 into 0.529 will get some answer. அந்த ஆன்சர் வந்து ரேடியஸ் ஆஃப் தேர்ட் ஆர்பிட் வேல்யூ. ஸோ அப்போ இதே போல் இந்த ஹைட்ரஜனோட ஆர்பிட்டோட வேல்யூஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா இசட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த n வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணி அந்த ஆர்பிட்டோட ரேடியஸை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் முக்கியமான இன்னொரு 1 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் A0ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. இப்போ ஈக்குவேஷன் இன்னும் நீங்கள் எப்படி மாற்றலாம் Rn டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அப்போ ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் இல்லையா. முதன்மை குவாண்டம் எண்ணுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் தி பிரின்சிபால் குவாண்டம் நம்பர். ஸோ இது பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் நம்ம எப்படி சொல்லுவோம். இப்போ இது நியூக்ளி ஃபஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரானுக்கு பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் என்ன n = 1. செகண்ட் ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா n = 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் ஆர்பிட்டாக இருந்தால் n என்னவாக இருக்கும் 1 ஸ்கொயர்னா 1 தான். சப்போஸ் செகண்ட் ஆர்பிட் போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா 4. தேர்ட் ஆர்பிட்டுக்கு n = 3. இப்போ 3 ஸ்கொயர்னா 9. அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:4:9 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுலேயே வரக்கூடிய இன்னொரு சப் டாபிக் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானின் nth ஆர்பிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எண்ணாவது வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானினுடைய திசை வேகம் எவ்வளவா இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எலக்ட்ரானுக்கு சேம் வெலாசிட்டியா டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியா அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ வந்து இது நியூக்ளியஸ் வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ஆர்பிட் n = 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது செகண்ட் ஆர்பிட் n = 2. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது. இப்போ இதோட வெலாசிட்டியோட வேல்யூ வந்து எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம போஸ்ட்லேட்ஸில் ஃபஸ்ட்டு போஸ்ட்லேட் ஒன்று பார்த்துருந்தோம். நீல்ஸ் போரோட குவான்டைசேஷன் கண்டிஷன் வந்து நம்ம பார்த்தோம். அதில் ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் ஒன்று பார்த்துருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் என்ன L = mvr = nh/2π அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இதில் இங்கே vn rn அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா nth ஆர்பிட்டில் சுற்றுற எலக்ட்ரானோட வெலாசிட்டி ரேடியஸ் அப்படிங்கிறனால. ஸோ இதில் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் nth ஆர்பிட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிது Rn = a0 × n² அப்படின்னு நமக்கு கிடைச்சிது. இப்போ இந்த Rnோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் என்ன ஆயிரும் m × vn × a0 n² = nh/2π அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் நமக்கு வெலாசிட்டி தானே வேணும். இதை மட்டும் வச்சு ரிமைனிங் கேரக்டர் எல்லாமே இங்கே கொண்டு வாங்க டினாமினேட்டருக்கு. ஸோ அப்போ vn = இங்கே அது இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க nh/2π இன்ட்டு இது டினாமினேட்டருக்கு எல்லாமே வந்துடும். அப்போ 1/m a0 n² அப்படின்னு கிடைக்கும். ஸோ n and square will be getting cancelled. ஸோ மீதி என்ன கேரக்டர் இருக்குது. ஸோ vn = h/2πm a0 இது மட்டும் வச்சுக்கோங்க. இதை தனியாக n மட்டும் தனியாக எழுதிடலாம் இங்கே. ஸோ அப்போ 1/n. இப்போ நீங்கள் எடுத்த இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இதை தவிர n தவிர பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் தவிர ரிமைனிங் கேரக்டர் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ இங்கே ரிலேஷன் நீங்கள் என்ன எழுதலாம். இதிலிருந்து vn டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n அப்படின்னு எழுதலாம். இதுதான் ரிலேஷன். அப்போ பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதில் இந்த பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் என்ன ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்ன கொடுப்போம் n = 1. இங்கே n = 1னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி v1 வச்சுக்கலாம். இங்கே செகண்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரானோட வெலாசிட்டி v2 அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே n அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆயிரும் கம்மியாயிரும். அப்போ இதில் n வந்து சின்ன நம்பராக இருக்கும். அப்போ இங்கே என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும். அப்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெலாசிட்டி எலக்ட்ரானுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும்.
இந்த ஸ்டேட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து மேக்ஸிமம், தென் அதர் ஹையர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதில் உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் தனியாக கொஸ்டின் வந்து கேட்கலாம். மேபி வெலாசிட்டி கூட கம்பைன் பண்ணால் அது சின்ன ஒரு டெரிவேஷன் தான், இதையும் சேர்த்து கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஸோ 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.